எங்கே போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி வந்து தொட்டப்பட்டா சிகரத்துக்கு போய் பார்த்துட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி இதெல்லாம் பார்க்கலாம், டீ ஃபேக்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு வரலாம். கிளம்பலாமா? நம்ம ஆரம்பிக்கலாமா? இந்த வயசுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. யாரையும் ட்ரை பண்ண. ஓகே, நம்ம இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்றைக்கி நம்ம கிளம்புவோம். இப்போது முதல்ல இங்கே சாப்பிட்டு கிளம்புவோம். ஸோ காலையில் ஏ டு பி அடையாறு ஆனப்போ அங்கே வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். கீ ரோஸ்ட்டும் பொங்கல் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். எவ்வளோ டேஸ்ட் தெரிஞ்சது தானே எல்லாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்காதா பார்த்து? நம்ம கீ ரோஸ்ட் வந்துச்சு. கீ ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சாம்பார் ஓகே, சட்னி ஓகே, நார்மல் கீ ரோஸ்ட் சாப்பிட்டோமா? கவர்மெண்ட் கூட்டுறவு வங்கி யூகாலிப்ஸ் ஆயில் வாங்கினேன். ஒரு ஜாயின்ட் பெயினுக்குள்ளே ஆயிலெலாம் இருக்குது. ஸோ வாங்கினா கவர்மெண்ட் இதுலேயே வாங்கினேன். அப்போ வந்து இங்கே ஒரிஜினலாக இருக்கும். இந்த இடத்துல டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது. சும்மா நம்ம போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். இதான் ஃபுல்லாமே இங்கே வேக்ஸ் மியூசியம், ஃபுட் கோர்ட்டு, ஐடி தேட்ரு, அந்த மாதிரி பேரல் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. வீடியோ எடுக்க முடியுதுன்னா எடுத்துகிறேன். சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் இங்கே தான் பண்ணுறாங்க. என்ன லேடிஸ் தான் பண்ணுறாங்க. சாப்போ இதா கொக்கோ இதா. Welcome to Benchmark Chocolate Factory. Cocoa tree in India is an intercropping plant, and these cocoa pods are harvested when ripe yellow. These pods are broken, fermented, and sun-dried and shipped to the processing center. Chocolate is a preparation of roasting of cocoa bean, breaking the cocoa beans and winnowing the dust kernels, the dust and particle, and further grinding to a liquid paste. Cocoa bean roasting is done at 125 degrees Celsius. And once roasted beans are broken, winnowed, then they are grinded at 50 degrees Celsius in all machine. And then cocoa bean is liquefied. When grinded with heating, it is called as cocoa mass. In conching of milk chocolate, 15 kilograms of cocoa mass, 15 kilograms of milk powder, 14 kilograms of sugar, and 22 kilograms of cocoa butter is added. For white chocolate, 30 kilograms cocoa butter, 48 kilograms sugar, 22 kilograms milk powder are the three ingredients. சாக்லேட்ஸ் இருக்குது. சாக்லேட்ஸ் பார்த்து நம்ம வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஒயிட் சாக்கோ, மில்க் சாக்கோ, டார்க் சாக்கோ, ரிச்சி ட்ரஃபிள்ஸ், அரேபியன் டேட்ஸ். இது என்ன சாக்லேட்டு? இது வந்து ஹேசல்நட். ஹேசல்நட் சிங்கிள் என்னது? எல்லாமே ஹோம்மேடு வீட்டு சாக்லேட்டு. நானும் நம்ம பார்ப்போம் தான் ஃப்ரூட்டு, பென்ச்மார்க்கு எல்லாம் இருக்குது. சாக்லேட்டு எவ்வளோன்னு வரும்? சாக்லேட்டு மிக்சடு எவ்வளோ வருது? 210 rupees one box. இது மிக்சட் ஆகுது. எல்லா சாக்லேட்டும் இருக்குமா? 10 varieties. ஓகேண்ணா. ஸோ அதான் இவ்வளோ சைஸ் உள்ளது வந்து 210 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வாங்குறவங்க வந்து வாங்குங்க. ஃப்ரீ சாக்லேட் கொடுக்குறாங்க. இதான் ஃப்ரீ சாக்லேட். ஆக்சுவலாக நம்ம சாக்லேட் சாப்பிடும்போது எப்போவுமே இந்த ஒயிட் சாக்லேட் சாப்பிடவே கூடாது. அது வந்து ஃபுல்லாக சுகர் தான். இந்த பிளாக் சாக்லேட் தான் சாப்பிடணும். டார்க் சாக்லேட் தான் ஹெல்த்து. ஸோ இது டீ ஃபேக்ட்ரியா? டீ ஃபேக்ட்ரியை பார்க்கணும்.
இங்கே தான் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி க்ரீன் லீஃப் கட்டிங் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் இப்படி வந்துட்டே இருக்கு. டீ ஒன்றான கதை ஷான் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சைனாவில் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ராசஸ் ஆகி இப்படி வரும். அதாவது வந்து அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நம்ம வந்து லீவ்ஸ் வந்து வச்சுருக்கோம். சரி, ஒரு நைட் விட்டதுக்கப்புறம் இந்த மிஷினில் ஏற்ற ஆரம்பிப்போம். இந்த மிஷினில் ஏற்ற ஆரம்பிக்கிற டைம் இந்த மிஷின்லேருந்து ஒரு ப்ராசஸாக நடக்குது பாருங்க. அதாவது க்ரஷ்ஷு, ஆமாம், இதாகிட்டு இதை ஒன்று நாள் லைன் அப்படி முடிஞ்சு எண்டுக்கு போகிற டைமில் அங்கே போயிட்டு ஃபர்மெண்டேஷன் ஆகுது. எகெயின் அது வந்து அப்படியே ரீசைக்கிள் ஆகுது. அது வந்து நல்ல ஒரு பவுடர் ஆகி இது வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் டீ ப்ராசஸ். இந்த இலையை வந்து க்ரஷ் பண்ணி அப்படி காயமாக இப்படி அனுப்புகிறாங்க. இங்கே வந்து சார்ட்டிங் பண்ணும் ட்ரைடு டீ. அந்த இலையிலேருந்து எல்லாம் அந்த காஞ்சு அந்த இதாக ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இங்கே இருக்குது. இங்கே வந்து க்ரீன் டீ ப்ராசஸிங். ஏன்னா வந்து அதில் நிறைய நேச்சுரல்ஸ் இருக்கிறதுனால வி டோன்ட் வாண்ட் தட் டு க்ரஷ் அண்ட் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை. அது ரெண்டே ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு இது பண்ண காய வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோதான். அதுதான் வீட்டு அது க்ரஷ் பண்ணிட்டோன்னா அதில் இருக்கிற எல்லாம் நம்ம சாப்பிடுறது வந்து டஸ்ட் டீ தானே. ஆமாம், டஸ்ட் டீ. ஸோ க்ரீன் டீ வந்து ஜஸ்ட்டு காய வச்சு இது பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லைன்னா அது க்ரீன் டீயோட எஃபெக்ட் இருக்காது அப்படிங்கிறாங்க. க்ரீன் டீ இது ஃபெர்மெண்டேஷன்னா என்ன சார்? ஃபெர்மெண்டேஷன்னா அது லாஸ்ட்டாக அது இந்த நம்ம பொடியெல்லாம் என்ன ஆகும், லாஸ்ட் அந்த இதுக்கு போடும். அப்புறம் வந்து அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ட்ரை ஆகி அது திருப்பி வரும். பட் திருப்பி அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பவுடர் ஆகிட்டு வரும். ப்ராசஸ் சார் இது 12 to 24 hours கிட்ட வரையும் அது போயிட்டே தான் இருக்கும். ஹோல் டே இட் பி ரன்னிங். அந்த ஒரு டே அந்த ஒரு லாட் அந்த ஒரு லாட்டே இட் பி ரன்னிங். எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 எஸ்டே நாங்கள் 100 kg போட்டிருப்பாங்க. 100 kg தான் ஒரு நாளைக்கு ஆகுமா? போட்டிருப்போம். அதில் பட் இது வந்து ஜஸ்ட் இங்கே ஷோ பண்ணுறது ஃபேக்ட்ரி இல்லை. ஜென்ரலாக ஒரு நாளைக்கு டிபெண்ட்ஸ் ஆன் மிஷினரிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவ்வளோ. ஸோ இதில் வந்து அப்படியே ஷோ பண்ணுறதுக்காக. இது வந்து இந்த ஃபேக்ட்ரியை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். சார் மெயின் ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது சார். அது பெருசாக இருக்கும் சார். கீழே ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் இருக்குது. சரி, ஜஸ்ட் ட்ரை பண்ணி. சரி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 10-12 தடவை இப்படி காய வச்சு இது பண்ணி அப்படியே போயிட்டே இருக்குமா. அப்படி போனால் கடைசியில் தான் அது வந்து நமக்கு இந்த டீயாக அந்த கீழே வருதான். அது வரைக்கும் திருப்பி பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா ஃபேக்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது நமக்கு எப்படி செய்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் டீ பண்ணுற ப்ராசஸிங். ஸோ டீ டேஸ்டிங், டீ ஃபேக்ட்ரி வந்து டீ டேஸ்ட் பண்ணால் டீ டேஸ்ட் பண்ணுங்கள். டிக்கெட்லாம் ரொம்ப கம்மி தான். சும்மா குழந்தைங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக கூட்டுவாங்க. ஸோ இங்கே எல்லா டீயும் இருக்குது. எதெல்லாம் வாங்கணுமோ வாங்கிக்கலாம். டஸ்ட் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, சாக்லேட் டீ, காடமன் ஏலக்காய் டீ, க்ரீன் டீ. இது ஆர்த்தடாக்ஸ் டீனா black tea leaf, long leaf. ஆர்த்தடாக்ஸ் டீ, ஹெர்பல் டீ. இது எல்லாமே இங்கே மேக் பண்ணுறது இங்கே மேக். ஸோ ஃப்ரெஷ்ஷானது வேணுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ வந்ததுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ், டீ எல்லாம் வாங்கியாச்சு. இங்கே வர்க்கி எல்லாமே விற்கிறாங்க. இங்கே காஃபி, அப்புறம் ஆயில்ஸு, அப்புறம் நான் ஆல்கஹாலிக் ஒயின் இருக்குது, ரெட் ஒயின், அது இங்கே நிறைய விற்கிறாங்க. அதெல்லாம் அதான் அந்த ஒயின் நான் ஆல்கஹாலிக்கு. இங்கே வந்து ஆயில்ஸு இது எல்லாமே இங்கே விற்கிறாங்க. ஸோ ஒரே இடத்துல நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம்.
அவ்வளோதான் இந்த டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, இங்கே எல்லாமே பசங்களுக்காக இந்த பர்ச்சேசிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது தொட்டபெட்டா பீக் போகிற வழியிலே இருக்குது. வந்து நீங்கள் இதெல்லாம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இனிமேல் தொட்டபெட்டா நோக்கி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தொட்டபெட்டா ஏறுறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வாங்குறாங்க, 20 rupees. ஆனால் இங்கே உள்ள ஏறினோடனே நல்ல இந்த யூக்கலிப்டஸ் ஸ்மெல் அப்படி நல்லா இருக்குது. ஆமாம்ல, நல்லா இருக்கு. சூடான சுண்டல் 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 சுண்டல். இங்கே வந்து ஹெல்த்தியாக தான் சொல்லுவாங்க போல இருக்கு. அவிச்சக்கெல்லாம் சுண்டல் தான் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். இங்கே பஜ்ஜி போட்டால் சாப்பிட வேண்டியது. மக்களே, எப்போ பார்த்து சீக்கிரம் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் தொட்டபெட்டா பீக் வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் டிக்கெட் வந்து 30 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் வாங்குறாங்க. கேமராவை பார்த்தா 60 ரூபா கம்பல்சரி கேட்குறாங்க. தமிழ்நாடு பஜ்ஜி, போண்டா பஜ்ஜி எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஒரே பிளேஸ் பல லட்சம் பல கோடி சம்பாதிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த பிளேஸ். டெலஸ்கோப் ஹவுஸ் மேலே ஏறி பார்க்கணும். டெலஸ்கோப் ஹவுஸ்க்கு மேலே ஏறி போகலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தா கீழே எல்லாம் தெரியணும். ஆனால் என்னென்னா ஃபுல்லாக மூடு பண்ணி மூடி இருக்கு. இங்கேருந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. டெலஸ்கோப்பில் பார்க்கலாம்னா பேர்டோட டெம்பரரி க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இங்கேருந்து பார்த்தா ஆக்சுவலாக கீழே வர எல்லாமே தெரியணும். ஆனால் இந்த மூணு பண்ணினால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதாவது ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தா ஊட்டி டவுனு, முகுர்த்தி பீக், அதுவும் இங்கேருந்து பார்த்தா தெரியும். அதுக்கு தான் டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. ஆனால் டெலஸ்கோப் எல்லாமே ஒர்க் ஆகும். ஏன்னா தூரத்தில் அங்கே தெரியுது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மரம் ஃபுல் இந்த காடு ஃபுல்லாக தெரியும். ஊட்டி அதை சுற்றி உள்ள காடுகள் எல்லாமே இங்கேருந்து பார்த்தா தெரியும். இங்கேருந்து பார்த்தா கர்நாடகா பார்டர் தெரியணுமா, அங்கே போக தான் தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வெளியில் மழை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், மிளகா பஜ்ஜி சாப்பிடணும். இந்த கிளைமேட்டுக்கு இந்த மிளகா பஜ்ஜிக்கும் அப்போயே போட்டு வச்சுருக்கான் போல இருக்கு. அந்த குளிருக்கு நல்லா இருக்கு இந்த மிளகா பஜ்ஜி. அப்படி மழை பெய்து பண்ணுங்க, அதுக்கு இந்த மிளகா பஜ்ஜி ஓகே. வாட்டர் வந்து ஏடிஎம் வாட்டர் ஏடிஎம் 10 ரூபா போட்டால் 1 லிட்ரு, 500 ml 5 ரூபா, 200 ml 2 ரூபா. காசு கொடுத்து எடுத்துக்கலாம் ஏடிஎம். சின்ன ஒரு வேக்ஸ் மிஷின், ஒரு மகாத்மா காந்தியை முதல்ல வச்சுருக்காங்க. ஜீசஸ் வச்சுருக்காங்க. யாரோ பிச்சைக்காரம் படுத்த மாதிரி வச்சுருக்காங்க. மதர் தெரசா, விஸ்வேஸ்வராயா, யார் மன்மோகன் சிங் தான் இருக்காரு. மன்மோகன் சிங்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான்.
அப்துல் கலாம் இது ப்ராப்பரான வேக்சினேஷன் மாதிரி இல்லை, சும்மா ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. சிவாஜி, அன்னியன், ஐ, ஹாய் பாபா, சுபாஷ் சந்திர போஸ், நேரு, வீரப்பன், வெளிச்சொல்ல சரியா தெரியல. ரெக்ஸ் கேத்ரா, இது குடியினால வந்து பலனை காமிக்கிறாங்க. தோடர்களுடைய ஒரு பாட்டு பாடுறாரு. யார்? ஜாகிர் ஹுசேனா. காமெடியாக இருக்கு. காமெடியான ஒரு விஷயம். இஸ்கானுடைய மாறி பொங்கி ஆடிட்டு இருக்காரு. இங்கே தலையை வச்சு ஒருத்தர் கையை வச்சுட்டு இங்கே ஒருத்தர் ஆடிட்டு ஹாய் இருக்கீங்க. செம்ம காமெடியா இருந்து ஃபுல்லாக வேக்ஸ் அதுக்கு மேலே இருக்கு. இதுவும் காமெடியா இருக்கு. ஸோ சும்மா காமெடியாக ரசிக்கணும்னா போயிட்டு வரலாம், அவ்வளோதான். யார் மூஞ்சி வச்சுருந்தா வேக்ஸில் அப்துல் கலாம் எல்லாம் காமெடியாக இருக்குடா. பொம்மை சும்மா செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு வேக்ஸ். அது அங்கெல்லாம் எப்படி இருக்கு இதில் எல்லாம். பட் நான் எங்கேயும் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், அது எங்கேன்னு தெரில. நான் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கேன். நான் இதுலலாம் பார்த்துருக்கேன், யூஎஸ்லாம் பார்த்துருக்கேன். சென்னையிலே ஒரு இடத்துல இருக்கு. சென்னையில் எங்கே இருக்கு? சென்னையில் எங்கேயோ அவுட்டர் ஏரியாவில் இருக்கு. அன்றைக்கி நிறைய பேர் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அது நல்லா இருக்காது. இது ரொம்ப காமெடியாக இருக்கு. ரொம்ப காமெடியாக வேக்ஸ் 50 ரூபா பிடிக்கிட்டா. வேக்ஸ் மியூசியமும் நல்லா சும்மா வேணா குழந்தைங்களுக்கு பண்ணா இருக்கும்னா வேணா போய் பார்த்துக்குவாங்க.